பாஜகவில் இருந்து அண்ணாமலை விலக உள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் அமித்ஷா அண்ணாமலையை சந்தித்தது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. முன்னாள் IPS அதிகாரியான அண்ணாமலை கடந்த 2020ஆம் ஆண்டு பாஜகவில் இணைந்த நிலையில் அவருக்கு மாநில துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டது. பொதுவாக பாஜகவில் இணையும் யாருக்கும் இந்த அளவு உயர்ந்த பதவி வழங்கப்படாது. பிற கட்சிகளில் இருந்து முக்கிய நபர்கள் வந்தால் மட்டுமே இந்த அளவு முக்கிய பதவிகள் வழங்கப்படும். இந்த சூழலில் அண்ணாமலைக்கு முக்கிய பதவி வழங்கப்பட்டது அவரை பாஜக எந்த அளவு முக்கியமாக கருதுகிறது என்பதை காட்டியது. அதேபோல கட்சியில் இணைந்த ஒரே ஆண்டில் அவருக்கு மாநில தலைவர் பொறுப்பும் வழங்கப்பட்டது. ஆட்சியில் இருந்த திமுகவை அண்ணாமலை கடுமையாக விமர்சித்த நிலையில் எதிர்க்கட்சியான அதிமுகவையும் விமர்சித்தார். ஒரு கட்டத்தில் பாஜகவின் தவிர்க்க முடியாத தலைவராக அண்ணாமலை பார்க்கப்பட்ட நிலையில் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் அதிமுகவோடு பாஜக கூட்டணி வைத்தது. அதன் பின்னர் பாஜகவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணாமலை ஓரம் கட்டப்பட்டதாக விமர்சனம் எழுந்தது. மாநில தலைவர் பதவி பறிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு வேறு எந்த முக்கிய பதவியும் வழங்கவில்லை. இதனால் அவர் பாஜக மீது அதிருப்தியில் இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் அவர் பாஜகவில் இருந்து விலகியதாக செய்திகள் வெளியானது. அதனைத் தொடர்ந்து அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா அழைப்பு விடுத்தார். அதன்படி டெல்லியில் அமித்ஷாவை அண்ணாமலை சந்தித்த நிலையில் தனக்கு பாஜகவில் முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என்றும் பாஜகவில் இருக்கும் உள்கட்சி மோதல்களையும் அண்ணாமலை பட்டியலிட்டதாக கூறப்பட்டது. தொடர்ந்து அண்ணாமலையை சரி செய்யும் முயற்சியில் அமித்ஷா ஈடுபட்டதாகவும் அவருக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என்றும் உறுதியளித்ததாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. எனினும் பாஜகவில் இருந்து விலகி தனி கட்சி தொடங்கும் முடிவில் அண்ணாமலை உறுதியாக இருப்பதாகவும் அது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது.